சஜித் பிரேமதாசவே மாற்றுத் தலைவர் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றது. அரசாங்கத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு உள்ளே ஒரு மாற்று வழி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியாகும். வேறு மாற்று வழி இல்லை, வேறு தலைவர் இல்லை. சஜித் பிரேமதாசவை சூழ அணி திரள வேண்டும். அவர் அனுபவமுள்ள தலைவர், நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு துரித தீர்வு வழங்கக்கூடிய தலைவர். நாமல் ராஜபக்ச இது தொடர்பாக என்ன கூறுகின்றார்? ஜனநாயக கட்டமைப்புக்குள் தலைவர்கள் உருவாக வேண்டும். தலைவர்கள் உருவாக வேண்டுமாயின் அரசியல் கட்சிகள் இயங்க வேண்டும். இன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசவின் அரசியல் கட்சியாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் கட்சியாக இருக்கலாம், அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சியாக இருக்கலாம். நாட்டில் இளம் தலைவர்களின் ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டுமானால் அந்த இளம் தலைவர்களிடையே மூத்த தலைவர்களும் இருக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் அரசியல் கட்டமைப்புக்குள் மக்களுடன் அரசியல் செய்வதில் காண்பிக்கும் ஆர்வம் தொடர்பில் இளம் அரசியல்வாதி என்ற வகையிலும் தற்கால சந்ததியினரை பிரதித்துவப்படுத்தும் கட்சியே நாம். ஆகவே மூத்த சந்ததியினரும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடுகின்றமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கலவை நாட்டில் இருக்க வேண்டும். அனுபவம் உள்ள மூத்த தலைவர்களை புறந்தள்ள முடியாது. தாம் பிரதித்துவப்படுத்திய அரசாங்கங்களில் இருந்தவர்கள் செய்த தவறுகளினால் இறுதியில் ஒட்டுமொத்த நாடும் அதன் விளைவுகளை அனுபவித்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் அத்தகைய தவறுகளை இழைக்க இடமளிக்க முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக் ரணவக்க இன்று தெரிவித்தார். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதே வழியில் சென்று நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் எம்மால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அடுத்த ஆண்டு மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஆட்சி செய்தோம். எமது அரசாங்கங்களில் இருந்த சிலர் பாரிய தவறுகளை செய்தனர். அந்த தவறுகளின் விளைவுகளை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இந்த நாட்டு மக்களும் அதனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. எனவே நாம் சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும். வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், புதிய மனிதர்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்களை எழுப்பக்கூடிய ஒரு புதிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நண்பர்களே, அந்த புதிய பயணத்திற்கு தேவையான சிரேஷ்ட வழிகாட்டுதல்களையும் அனுபவ ரீதியான பங்களிப்பையும் நாம் வழங்க வேண்டும். அதனை வழங்குவதில் எதிர்காலத்தில் எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். முடிந்தால் தேர்தல்களை நடத்துமாறு கூறுங்கள். அந்த தேர்தல்களில் நிச்சயமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் தேச பெற்றுள்ள சக்தி உருவாகும். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கருத்து வெளியிட்டார். ஒன்றிணைவது ஏன் முக்கியம்? நாம் ஒன்றிணைய வேண்டும். இப்போது ஒன்றிணைவதற்கான காலம். இங்கே நடப்பது வெறும் கூட்டணி மாத்திரமல்ல. இப்போது எனக்கு தெரியும், இந்நேரம் எம்மை விமர்சிக்க தொடங்கியிருப்பார்கள். இதோ திருடர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். நாம் திருடர்கள் அல்ல. திருடர்களாக இருந்தால் அதனை நிரூபியுங்கள். போலீசார் உள்ளனர், சட்டமாதிபர் திணைக்களம் இருக்கின்றது, நீதிமன்றம் உள்ளது. நிரூபியுங்கள். நிரூபிப்பதற்கு முன்னால் கை நீட்டி இதோ திருடர்கள், அதோ திருடர்கள் என சொல்வதை நிறுத்துங்கள். அதை நிறுத்திவிட்டு நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மாநாட்டை தொடர்ந்து பேராசிரியர் GL பீரிஸ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். தற்போது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற புரிதல் எல்லோரிடமும் உள்ளது. பிரிந்து நின்று செயற்பட்டால் அது வெற்றி அளிக்காது. ஒரு பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரினதும் தனித்துவத்தை பேடிக்கொண்டு தேசிய பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு பொதுவான இடத்திற்கு வர வேண்டும். தனிமைப்பட்டு அல்ல, அனைவரினதும் கூட்டு பலத்தை ஒன்றிணைத்து ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி செயற்படுத்துவதன் ஊடாகவே எமது இலக்கை அடைய முடியும். இது தொடர்பில் அரசாங்கம் என்ன கூறுகின்றது? பொது எதிரணியாக இணைந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதாக கூறினாலும் இவர்கள் மத்தியில் ஜனாதிபதியாகும் கனவுடன் செயற்படுவோர் இருக்கின்றனர். தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதியாகும் கனவு காணும் நபர்கள் ஒருபோதும் இணைந்து செயற்படுவார்கள் என நினைக்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு பொதுவான நோக்கமே உள்ளது.